தமிழக அனைவருக்கும் வணக்கம். லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்துல ரஜினிகாந்த் அவர் நடித்த கூலி இந்த திரைப்படம் எனக்கு வெளியா இருக்கு. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பர்ல இல்லீகல் பிசினஸ் பண்றாரு நாகார்ஜுன அவர்கள். அவருக்கு ரைட் ஹேண்டா இருந்து செயல்படுறதா சோபின் அவர்கள். சோ இவங்க கிட்ட ஒர்க் பண்ண சத்யராஜ் அவர்கள் திடீர்னு இறந்து போக, அவரோட சாவு இயற்கையானதில்ல, திட்டமிட்டு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற அவரோட க்ளோஸ் நண்பரான ரஜினி அவர்கள் தன்னோட நண்பனோட சாவுக்கு யார் காரணம், எதனால பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்ற ஒரு வழக்கமான ஒரு பழிவாங்கல் கதை தான் இந்த கூலி திரைப்படத்தோட கதை. இந்த படம் ஆரம்பிச்ச விதமே ரொம்பவே நல்லா இருந்து, முக்கியமா ரஜினி சாரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஆக்சுவலா அந்த லால்ஸ் எல்லாம் வேட்டை திரைப்படங்கள ரஜினி சார் பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருந்து, ரொம்ப வயசாடிச்சு, அவர் விட்டுலாம் போல அப்படின்ற அளவுக்கு பாவமா இருந்தாரு. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஸ்டைலா வைபா நக்கல் பண்ணிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அந்த ரஜினி சாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த திரைப்படத்தோட அந்த ஆரம்ப காட்சிகள் ரொம்பவே சூப்பரா இருந்து, அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். பட் பேட் லக் என்னன்னா, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான், ரஜினி சார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த படத்துல இருக்க ஒரே பிளஸ் பாயிண்ட். மத்தபடி இந்த படத்துல பாராட்டி சிலாகிச்சு சொல்ற அளவுக்கு வேற எதுவுமே இல்லை. படத்தோட கதை தான் ஒரு அறுபதான கதையா இருக்கு. பட் திரைக்கதையில லோகேஷ் கனகராஜ் அவர்கள் செதுக்கி சிலையாக்கி வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட திரைக்கதையை சிதைச்சு சின்னாபனமாக்கி வச்சிருக்காரு. பொதுவாகவே லோகேஷ் கனகராஜ் அவருடைய திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்றது பயங்கர கிரிப்பா இருக்கும். ஆக்சுவலா ஒரு டைட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு இலக்கு நோக்கி அழகா அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணிச்சிட்டே இருக்கும். கடைசியில ஒரு பாயிண்ட் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே அவர் என்ன சொல்ற ஒரு யூனிக்கா அந்த ஸ்கிரீன் பிளே முடிச்சு வச்சிருப்பாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். பட் இந்த படத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு இலக்கே இல்லாம ஒரு கிரிப்பான ஒரு டைட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே எதுவுமே இல்லாம இந்த நூலர்ந்த காத்தாடி மாதிரி இந்த கதை எதோ நோக்கி தான் போகுது, என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமும், இப்ப என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படின்ற கடுப்பும் இந்த படத்தோட திரைக்கதையில இருக்கு. இந்த படத்தோட முதல் பாதியில கூட ரஜினி சாரை வச்சு இந்த நக்கன் நையாண்டி டான்ஸ் ஆக்ஷன் காமெடின்னு சொல்லி ரஜினி சார் வச்சு ஓரளவுக்கு ஒப்பேத்து இந்த முதல் பாதியை கொண்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் அதை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற குழப்பம் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு பயங்கரமா இருந்தது. முக்கியமா இவங்க ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி 2-3 காட்சிகள் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுலயும் சத்யராஜ் சார் வந்து ஒரு ரகசியம் ஒண்ணு சொல்லிட்டு செத்து போடுறாரு. அது சாகுற நேரத்துல ஒரு ரகசியம் சொல்லியிருப்பாரு. அது என்னதான் இருக்குமோ அப்படின்னு ஒரு ஹைப்போட யோசிக்கும் போது அந்த ரகசியத்தை போட்டு ஒரு இடத்துல உடைப்பாங்க. அதை உடைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு ரகசியம், இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட்னு ஒரு கதையில கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கடுப்பா தான் இருந்து, அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதுவும் வந்து ஏற்கனவே கடுப்புல இருக்கும். இந்த ட்விஸ்ட்ன்ற குப்பையை தயவு செஞ்சு எடுத்துட்டு போமா அப்படின்ற அளவுக்கு தான் ஸ்ருதிஹாசனுக்கான அந்த ட்விஸ்ட் இருக்கும். நடுவுல ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். லைக் வில்லனுக்கும் ஒரு ஃபீமேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் அப்படின்றது நல்லா இருந்தது. அதுவும் கொஞ்ச நேரத்துல ஏன் தான் அந்த ட்விஸ்ட் வச்சாங்களா அப்படின்ற கடுப்பேத்திரமான காட்சிகள் அடுத்தடுத்து கொண்டு வந்து அதையும் வீணடிச்சிட்டாங்க. இந்த படம் பார்க்க உண்மையிலே இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் எடுத்தாங்களா அப்படின்ற சந்தேகம் பயங்கரமா இருந்தது. அதுலயும் ஒரு முக்கியமான கேரக்டரை சுத்தியாலே அடிச்சு கொண்டு இருப்பாங்க. அவர் எடுத்து புதைச்சதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொழைச்சு வருவார். அதுக்கு மெடிக்கல் டேர்ம்ல ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ரீசனாடா அப்படின்ற மாதிரி தான் அதெல்லாம் இருந்து, முக்கியமா உண்மையிலே எதனா லோகேஷ் தான் எடுத்தாரா அப்படின்ற சந்தேகம் அந்த இடத்துல பயங்கரமா இருந்து. இதெல்லாம் தாண்டி அந்த மோனிகா பெலிஸ் சாங் இருக்குல்ல, பூஜா ஹெட்டே ஆடுற சாங்கு, அந்த சாங் சிச்சுவேஷன், அந்த சீன் கிரியேஷன் இருக்குல்ல, அது வந்து லோகேஷ் கனகராஜ் அவருடைய கெரியர்ல த ஒஸ்ட் ஸ்கிரீன் பிளே சீக்வன்ஸ்னா கண்டிப்பா அதான் இருக்கும். அந்த ஆர்பர்ல அந்த கேப்டனோட பையனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும். அந்த இடத்துல யாருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி ஷோபின் போய் பார்க்கும்போது அந்த என்கேஜ்மெண்ட்டே பூஜா ஹெட் கேக் தான் நடக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த என்கேஜ்மெண்ட்டை விட்டுட்டு திடீர்னு அப்படியே இறங்கி அந்த அந்த கூலி வேலை செய்யற ஆளுங்க கூட அந்த ஷோபின் கூட எல்லாம் பாத்தீங்கன்னா ஐட்டம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஐட்டம் டான்ஸ் ஆடிட்டு அவங்க பாட்டு போடாங்க. இது என்ன கருமாந்திர சீன்னே தெரியல. ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ண வந்த பொண்ணு திடீர்னு இறங்கி ஐட்டம் டான்ஸ் ஆடிச்சு அது பாட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் எங்கேயா லாஜிக் இருக்குதா? ஆக்சுவலா ஓகே, ஏதோ ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டில பங்கேற்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க ஒரு டான்ஸ் நம்பர் அந்த ஐட்டம் டான்ஸ் மாதிரி ஆடினாங்க அப்படின்னா அது ஒரு வேலிட் ரீசனா இருக்கலாம் படத்துக்கு. பட் என்கேஜ்மெண்ட் பண்ண வந்த ஒரு பொண்ணு திடீர்னு இறங்கி ஐட்டம் டான்ஸ் ஆட்டு அது பாட்டு போயிடுச்சு அப்படின்றதுலாம் ஒஸ்ட் ஸ்கிரீன் பிளே லோகேஷ் கனகராஜோட கெரியர்ல. இந்த மாதிரி படத்துல ஒஸ்ட் ஸ்கிரீன் பிளேவோட பக்கமா பல லாஜிக் மிஸ்டேக் நிறைய பண்ணி வச்சிருந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இதுல ஹைலைட் என்னன்னா, போற போக்க பார்த்தா தலைவர் பாலகிருஷ்ணாக்கே டஃப் கொடுப்பாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு ரஜினி சாரோட முதுகுல கோடரை இறக்கிறாங்க. அதை அவர் அழகா தூக்கி போட்டு பஞ்ச டைலாக் பேசிட்டு மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஈட்டி இந்த பக்கம் சொரிவா அந்த பக்கம் வந்திருந்தா கூட ரஜினி சார் வந்து அப்படி உருவி போட்டு 4 பஞ்ச டைலாக் பேசியிருந்தது கூட இந்த படத்துல வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. சரி, ஸ்கிரீன் பிளே சீன்ஸே இவ்வளவு கேவலமா இருக்கு, அதர் ஸ்டேட்ல வந்து அந்த கேமியோ பண்ற அந்த ஆர்டிஸ்ட்காவது வேலிடான சீன்ஸ் இருக்கும், அதாவது கொஞ்சம் மாசா இருக்கும் அப்படின்னு நினைச்சா, முக்கியமா அந்த கன்னட ஆக்டர் அந்த உபேந்திரா இருக்காருல்ல, அவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டிரெக்டர் கம் ஆக்டர், அவரை கூட்டு வந்து குரூப்ல டூப் அப்படின்ற மாதிரி குரூப்பா நிக்க வச்சு ரஜினி சாருக்கு ஜால்ரா அடிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் விட இந்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை குப்பையா எடுத்தது கூட மன்னிச்சிடலாம். ஆனா
வேர்ல்டுலயே த பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தா அதுல ஆமீர் கான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பர்சனா இருப்பாரு. அவரை கூட்டு வந்து ரஜினி சாருக்கு ஜால்ரா அடிக்க வச்சு, முக்கியமா நீங்க வந்துட்டு ஒரு வில்லன் ரோல் சார் அப்படின்றதுக்காக அவர் கையில ஒரு கண்ணை கொடுத்து சிகரெட்டையும் கொடுத்து நல்லா PS வீரப்பா மாதிரி சிரிச்சிட்டே இருங்க, அதான் எங்க ஊர்ல வில்லன் ரோலுக்கான வேலிடே இருக்கும் அப்படின்னு சொல்லி PS வீரப்பா மாதிரி சிரிக்க வச்சு அவர் அமைச்சதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒஸ்ட். மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லெஜெண்டரி ஆக்டர்ஸை கூட்டு வந்து ஒரு ஹீரோக்கு ஜால்ரா அடிக்க வச்சு ஜோக்கர் மாதிரி நீங்க அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அந்த தமிழ் இண்டஸ்ட்ரிய ஒரு மயிரளவு கூட மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஷோபின் கொண்டு ஒரு சேசிங் சீன் ஒன்று இருக்கும். அந்த சேசிங் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஷோபினோட கழுத்துல சங்கிலி போட்டு அந்த சங்கிலியோட சேர்த்து அந்த கையும் சேர்த்து கட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு பைக் ஓட்டுவாரு. பைக் ஓட்டி 4 பேரை சேஸ் பண்ணி அந்த 4 பேர் கூட சண்டை போடுறாரு. ரொம்ப சிம்பிளா நினைச்சாங்கன்னா, ஏன்னா ஷோபின் கழுத்துலயும் சங்கிலி கையிலையும் சங்கிலி இருக்கும்போது அவர்களும் ரொம்ப ஈஸியா அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருந்துக்கலாம் அந்த ஒரு சீக்வன்ஸ். ஆனா ஒரு மொக்கைய கிரிஞ்சுத்தனமா அந்த சீக்வன்ஸ் எடுத்து வச்சிருந்தாரு. அதுலயும் ரோட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கு. ஆனா ஒருத்தரும் ஒரு பொண்ணை வந்துட்டு கையை பிடிச்சி இழுக்கும் போது அடிக்கும் போது ஒருத்தரும் வந்து தடுக்கல அப்படின்றதெல்லாம் என்ன மாதிரி கான்செப்ட்ல லோகேஷ் கனகராஜ் சீன் எடுத்தா இருந்தல. அதே மாதிரி ட்ரெயின் ஃபுல்லா கூட்டமா இருக்கு. அப்பவும் ஒரே ஒரு லேடி மட்டும் தான் தடுக்கணும் தவிர சுத்தி இருக்கிற ஒருத்தரும் அந்த ஒரு பொண்ணை வந்துட்டு அடிக்கும் போதோ இல்ல அவங்களை கொலை பண்ண முயற்சிக்கும் போது ஒருத்தரும் தடுக்கல அப்படின்ற மாதிரி காட்சின்றது அதுவுமே ஒரு ஒஸ்டான காட்சி தான். ஆக்சுவலா அங்க இருக்கிற அந்த லேடிஸா இருக்கட்டும் இல்ல கூட அந்த மத்தவங்களா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்தினாலே மத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த லாஜிக் எதை பத்தி ஒரு மயிலும் கவலைப்படாம கேவலமா எடுத்து வச்சிருக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அடுத்து நாகார்ஜுனா. ஆக்சுவலா நாகார்ஜுனா பாத்தீங்கன்னா நான் ரட்சகன் படத்துல அவரை அவ்வளோ ரசிச்சிருக்கேன். அப்படி நாம ரசிச்ச ஒரு ஹீரோ கூட்டு வந்து இந்த படத்துல வில்லனாக்கி அவர் வந்து ஒரு மாடலிங் மாதிரி காஸ்டியூம் போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் நடக்க வச்சதோடு சரி, அவர் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஒரு வில்லன் அப்படின்ற ஒரு ஃபீல் எங்கேயுமே வரல. சரி, இதெல்லாம் கோட்டோட லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்த பிளாஷ்பேக் டிஏஜிங் சீக்வன்ஸ்ல வந்து பட்டை கிளப்பிருப்பாரு அப்படின்னு பார்த்தா அதுலயும் ஒன்னுத்துக்கும் உதவாம மாதிரி தான் அந்த டிஹெச் அந்த பிளாஷ்பேக் எடுத்து வச்சுக்கிறாரு. அதுல இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரஜினி சாரோட அந்த பழைய வாய்ஸா அப்படியே கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்து. மற்றபடி இந்த டிஏஜிங்னால படத்துல எந்த ஒரு இம்பாக்டுமே கிடையாது. சும்மா அதுலயும் வந்து ரஜினி சாரோட அந்த பழைய ஸ்டைல் இந்த விடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சீனை மட்டும் காமிச்சு பயங்கரமா ஒப்பைத்து முடிச்சிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்துட்டு ஒரு இடத்துல ஓரலா சொல்லுவாரு, அந்த பிளாஷ்பேக்லாம் எப்படி இருந்தேன், நான் ஏன் இப்படி ஆனா இப்ப ஏன் இப்படி இருக்குன்றத நாகார்ஜுனா கிட்ட ஓரலா வாய் வார்த்தையா ரஜினி சார் சொல்லுவார். அட்லீஸ்ட் அந்த ஓரலா பேசின அந்த ஒரு சீன்ஸையாவது அந்த ஒரு சீக்வன்ஸையாவது அந்த டிஏஜிங்ல ஒரு கம்ப்ளீட் சீக்வன்ஸா ஒரு 15 மினிட்ஸ்க்கு எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அதாவது படத்துக்கு ஒரு கை கொடுத்திருக்கும். அதையும் இவங்க பண்ணல. அதே மாதிரி படத்துல ரஜினி சார் ஆனவனா இந்த கூலிங்களுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்ற மாதிரி ரஜினி சார் வந்து அடிக்கடி பேசிட்டே இருக்கிறாரு. பட் அவர் அப்படி என்னதான் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி அந்த சிஸ்டம் அப்படின்றது பயங்கரமா அப்டேட் ஆயிடுச்சு. பட் இவரும் அப்டேட்டே ஆகாம இந்த கூலிங்களுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னு பஞ்சரட பேசி சுத்திட்டு இருக்கிறாரு. அதனால படத்துல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இந்த டீகோடிங் பண்ற அந்த ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்களா, அவங்களாம் வந்து இந்த சீனை பாருங்க, இந்த இடத்த கவனிச்சுங்களா, அதை கவனிச்சுங்களா அப்படின்னு சொல்லி அவங்க டீகோட் பண்ணி இந்த படம் வந்து டைம் டிராவல் மாதிரியான ஒரு படம், இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்கிரீன் பிளே ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. உண்மையா சொல்லணும்னா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டீகோடிங் பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதினாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீன் பிளேவே நல்லா தான் இருந்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கேவலமா இருக்கு. அப்புறம் படத்தோட மியூசிக், ஐயோ அணி பாத்தீங்கன்னா படத்துல மியூசிக் போட்டு பயங்கரமா பிரிஸ்டார் கிளிஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் ஒரு மண்ணும் பண்ணல. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ரஜினி சார் வரும்போது மட்டும் அரங்கம் மதிரட்டுமே அந்த சாங் மட்டும் போட்டு பயங்கரமா ஒப்பேத்திருக்காரு. அப்புறம் நடுவில் பாத்தீங்கன்னா எந்திரன் படத்தோட அந்த மியூசிக் வருது. அப்புறம் அந்த அதனால கடைசியா ஜெயிலர் இருந்துச்சு, ஜெயிலர் படத்துல இருந்து ஒரு சில மியூசிக் அப்படியே திருடி போட்டுருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு ஒப்பேத்தி தான் வச்சிருக்காரு அனிருத் அவர்கள். ஆக்சுவலா அந்த படத்துல போட்டியே யாரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிருத்துக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் அவங்க மட்டும்தான். லோகேஷ் கனகராஜ் எப்படி ரஜினி சாரை வச்சு படம் முழுக்க ஒப்பேத்தி மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சு அவர் சீக்வன்ஸ் எடுத்து வச்சிருந்தாரோ, அணியும் நீ மட்டும்தான் மக்களை ஏமாத்தியோ நானும் ஏமாத்துவேன் அப்படின்னு சொல்லி அரங்கம் மதிரட்டுமே அந்த ஒரு சாங் மட்டும் ரிப்பீட் மோட்ல போட்டு மத்த படத்துல வர மியூசிக்கை திருடி அப்படியே அந்த படத்துல போட்டு ஒப்பேத்தி வச்சிருக்காரு. வெறும் ரஜினி சார் மட்டுமே வச்சு மக்களை ஏமாத்தி அப்படியே ஒப்பேத்திடலாம் அப்படின்னு நினைச்சதோட விளைவுதான் லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து இவ்வளவு மோசமான ஒரு திரைப்படம் வெளிவரத்துக்கான மிக முக்கிய காரணம். அப்புறம் ஒரு சில பேர் வந்து முட்டு கொடுக்க வருவாங்க. 73 வயசுல ரஜினி சார் பாத்தீங்கன்னா இந்த வயசுல கூட எப்படிலாம் அப்படின்னு எடுத்துட்டு முட்டு கொடுக்க வருவாங்க. ரஜினி சார் 73 வயசுல இந்த மாதிரி குப்பை படத்துல நடிச்சாருன்றதுக்காகலாம் காசு கொடுத்து சாக முடியாது. அந்த நாகார்ஜுனா வந்துட்டு அந்த ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு இல்லையா, இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 பாஷாக்கு சமம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் நாகார்ஜுனா பாஷா படத்தை பார்த்திருக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன்.